நான்காவது, இன்னைக்கு நம்ம கையில 3 பால் தான் சார் இருக்கு. ப்ரொஃபஷனல் பால், பர்சனல் பால், சோஷியல் பால். இந்த 3 பந்தையும் எப்படியோ பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சர்க்கஸ்ல பண்ற மாதிரி 3 பந்து தான் இருக்கு. ஆபீஸ்ல போய் ரொம்ப நேரம் உட்கார்ந்தீங்கன்னா ஒய்ஃபோ கணவனோ திட்டுவாங்க, வேலையில் ஆபீஸ்ல உட்காந்துக்கிறியா, ஞாயிற்றுக்கிழமை ஏன் போற, வீட்டுக்கு வா. வீட்லயே உட்கார்ந்துருந்தா வீட்டுல சோறு போட மாட்டாங்க, வேலையிலேயே எதுக்கு வீட்லயே உட்கார்ந்துருக்க. இல்ல 3வது எங்களை மாதிரி முன்னருக்கு இல்லைங்க தலைவர்ல இருக்கிறாங்க. சமுதாய பணி சமுதாய பணி சமுதாய பணின்னு இருந்தா பர்சனல் லைஃப் இருக்காது, ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்காது, சோஷியல் லைஃப்லயே இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய சேலஞ்ச், இந்த 40 வயசு கீழே இருக்கிறவங்க இந்த 3ஐயும் எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க? 1 அதிகமா போச்சுன்னா 2 அடி வாங்கிடும். ஆனா 3ஐயும் யாருனாலையும் சாதிக்க முடியாது. கௌதம் புத்தா சொல்றாரு, உன்னால 3ஐயும் செய்ய முடியாதுப்பா, கோல்டன் மீன் அப்படின்றார். கோல்டன் மீன் அண்ணே, நான் இங்க போறதா இங்க போறதா? புத்தர் சொல்றார் 2 வேண்டாம், சென்டர்ல போப்பாங்கிறார். நம்ம விவேகன் அடிக்கடி சொல்லுவார், லாரி வந்துச்சுன்னா சென்ட்ரல் 2 லைட் இருக்குல்ல, சென்டர்ல போப்பாரு அப்படி. அது பேர் கோல்டன் மீன், நோ எக்ஸ்ட்ரீம்ஸ், ஆல்வேஸ் இன் தி மிடில் அப்படிங்கிறார். இன்னைக்கு நீங்க யோசிக்கணும், உங்க பர்சனல் லைஃப் ஒரு பால் எப்படி ஹோல்டு பண்ண போறீங்க, உங்க ப்ரொஃபஷனல் லைஃப் ஒரு பால் எப்படி ஹோல்டு பண்ண போறீங்க. ஜேசிஐ நேரம் கொடுக்கணும், ரோட்டரி கிளப் நேரம் கொடுக்கணும், லைன்ஸ் கிளப் கொடுக்கணும். ஒரு அரசியல் கட்சி தொண்டனா இருக்கிற திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் எந்த கட்சியில் இருந்தாலும் அதுக்கும் நேரம் கொடுக்கணும். இல்லைங்க நான் உள்ளூர்ல கோவில் திருவிழா கமிட்டியில் இருக்க, அதுக்கும் நேரம் கொடுக்கணும். அண்ணே நான் தானே குலதெய்வம் கோயில முக்கியமான ஆளு, முதல் மரியாதை எனக்கு தான் கொடுப்பாங்க, அந்த 100 பேர்த்துல நான் இருக்கேன், அதுக்கும் கொடுக்கணும். சோஷியல் லைஃப் இன்னைக்கு நீங்க ரொம்ப டீப்பா யோசிக்க வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, எனக்கு இருக்கு, நம்ம ஒரே வயசு தாங்க, வயசானவ மாதிரி பேசுறாங்க, நமக்கு அந்த பிரச்சனை இருக்கு. சோஷியல் லைஃப், பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், 3லும் நீங்க சாதிச்சாதான் அது அழகு, 3லும் சாதிச்சாதான் அது நல்லது, 3லும் சாதிச்சாதான் அது நல்ல ஒரு லைஃப். இந்த 4வது, இது ஒரு லீடர்ஷிப்புக்கான இலக்கணம். இந்த 3ஐயும் நீங்க பாருங்க, 3க்கும் நேரம் கொடுக்குறீங்களா, 1க்கு அதிகமா கொடுக்காதீங்க, கரெக்டா கொடுங்க, 3ஐயும் கொடுங்க, பேலன்ஸ் பண்ணுங்க. இது 3வதை விட 4வது முக்கியம். 5வது கடைசி. என்ன சார் 1 2 3 4 பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க, தூக்கம் வருது, காலையில இருந்து உட்கார வச்சுட்டாங்க 8:30 மணில இருந்து. 5வது இந்த 4ஐயும் விட முக்கியமாக நான் பார்க்கின்றேன். இது சாமி விவேகானந்தா சொன்னது. 1 மட்டும் எடு, டேக் 1 thing in life, work as if your whole life is dependent on it. 1ஐ மட்டும் எடு, உன்னுடைய வாழ்க்கையில அந்த 1 மட்டும்தான் முக்கியம் என்பதை போல எல்லா விஷயத்தையும் அந்த 1 மேலேயே போடு, உனக்கு சக்சஸ் வந்தே தீரும். இது விவேகானந்தர் அவர்கள் சொன்ன பல விஷயத்துல எனக்கு பிடிச்ச முக்கியமான விஷயம் சார். 5வது, இன்னைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு, சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டி, டிஸ்ட்ராக்ஷன். என்ன செய்யலாம், எதுக்கு போலாம், படத்துக்கு போனாவே நெட்ஃபிளிக்ஸ்ல எத்தனை பேர் போட்டோன்னே ஒரு படத்தை பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. நம்ம நெட்ஃபிளிக்ஸ் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு ஆப்பத்தை சாப்பிட்ட மாதிரி எல்லாம் காவாசியா இருக்கும். இந்த படம் காவாசி, இந்த படம் காவாசி, இந்த படம் காவாசி. எந்த படமும் அந்த ஃபர்ஸ்ட் படத்தை செலக்ட் பண்றதுக்குள்ள போதும்னு ஆயிரும். அமேசான் பிரைம் அந்த முதல் படத்தை செலக்ட் பண்றதுக்குள்ள இத்தனை சுத்தி அத்தனை சுத்தி, ஏன்னா ஆப்ஷன் நிறைய இருக்கிறனால டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. குறிப்பா இளைஞர்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு நான் சொல்றது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போவீங்கன்னு எனக்கு தெரியும். டிஸ்ட்ராக்ஷன் அதிகம். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இந்த ஜேசிஐ கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஒரே ஒரு விஷயத்தை நீங்க செலக்ட் பண்ணுங்க. என்னுடைய வேண்டுகோள், 1 thing. அடுத்த 1 வருஷம் இதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஹெல்த், நான் வெயிட் அதிகமா இருக்கேன், என் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, எனக்கு இந்த வயசுலயே சுகர் வந்துருச்சு, இந்த வயசுலயே பிபி வந்துருச்சு. டேக் 1 thing சார், 1 thing. நீங்க செய்யற எல்லா வேலையோட அந்த ஒரு விஷயத்துக்கு நேரம் கொடுங்க, கொஞ்சம் அதிக நேரம் கொடுங்க. நான் இது கத்துக்கணும்னு பாக்குறேன், இத்தனை நாளா ஒத்தி தள்ளி போட்டுட்டேன், நேரமே கொடுக்கல. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, நேரம் கொடுங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் உங்களால நேரம் கொடுக்க முடியலன்னா, டிஸ்ட்ராக்ஷன் இஸ் சோ மச், உங்களால கொடுக்கவே முடியும். சோ என்னுடைய அன்பான வேண்டுகோள், டேக் 1 thing. நான் அடுத்த 6 மாசம் நான் முடிவு பண்ணிட்டேன் சார், நான் ஒரு மனிதனா, எனக்கு லேர்னிங் மட்டும்தான்.